தெரியாமல் ஒரு சில பைத்தியங்கள் வந்து தமிழ்நாட்டில் உலகிட்டு இருக்கு. அதாவது குறிப்பாக ஹெச் ராஜா போன்ற பைத்தியங்கள் உலகிட்டே வருது. இதுக்கெடுத்தாலும் திரும்ப ஒன்றா திரும்ப இவங்க என்ன தான் இந்த அளவுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கெடுத்தாலும் டிஎஸ் சக்தி வந்து ஹெச் ராஜா தான் டிஎஸ் சக்தி. தொடர்ந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து ஓரளவுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்து தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய எழுச்சித்தமான திருமாவளவன் அவர்களை மிக கேவலமாக பேசிக்கொண்டு இருக்கிறார் இந்த ஹெச் ராஜா. மரியாதை சொல்றதுக்கே எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. இருந்தாலும் நாகரிகம் கருதி நாங்கள் வந்து மரியாதை சொல்லுவோம். அதனால் வந்து இது போன்ற வந்து இந்த நிலையெல்லாம் ஹெச் ராஜா இந்த பைத்தியம் திருத்திக்கு வந்தாங்க. திருத்தி நல்லபடியாக அவங்க வந்து ஒழுங்காக எல்லாம் கண்டிக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. வார்த்தை தலைவர் போகிறாரு, வரான், நின்று தலைவர்கிட்ட பிரச்சனை பண்ணுறான். அப்போ பிரச்சனை பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறது, அதுக்காக தான் செய்வாங்க. அவங்ககிட்ட என்ன ஐயா போயிடுங்கன்னு ஐயா சாமி கொடுக்க முடியும். என்ன யூஸ்தனமாக இருக்கான் ஆள். ஹெச் ராஜா வர ஆள் வரும்போது அவன் தகராறு பண்ணுறான். சரிங்க அடிச்சுட்டு போங்க, இந்த கண்ணா 2 காசம் அடிச்சுட்டு போங்க சொல்ல போகிறான். இதுதான் தெரியாமல் பைத்தியம் உலகிக்கிட்டு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பைத்தியம் ஹெச் ராஜா கவனமாக இருக்காங்க. இப்போ பாருங்கள், இன்னைக்கு வராங்க 20 வருஷம் வந்து தம்பி மொழிகிட்டாங்க. என்ன வச்சுட்டு தான் அவங்க தம்பி வந்து கழிப்பு கிடையாது, வேலை சாதிங்க. அதுக்காக நாங்களாம் பார்த்து எங்கள் கட்சிக்காரங்க வேலை வந்து பார்த்தோம். காவல்துறையெல்லாம் பேசிட்டு